சுவையான மற்றும் மணமான மட்டன் வறுவல் செய்வதற்கு தேவையான பொருட்கள் மற்றும் செய்முறை இதோ. தேவையான பொருட்கள். முக்கிய பொருட்கள்: மட்டன் 1/2 கிலோ சிறிய துண்டுகளாக நறுக்கியது. சின்ன வெங்காயம் 150 கிராம் பொடியாக நறுக்கியது, இதுதான் சுவை தரும். தக்காளி 1 பெரியது பொடியாக நறுக்கியது. இஞ்சி பூண்டு விழுது 1 மேசை கரண்டி. கருவேப்பிலை 2 கொத்து. மஞ்சள் தூள் அரை தேக்கரண்டி. நல்லெண்ணெய் 4 மேசை கரண்டி. நல்லெண்ணெய் கூடுதல் ருசி தரும். உப்பு தேவையான அளவு. வறுத்து அரைக்க அல்லது மசாலா பொடிகள்: மிளகாய்த்தூள் 2 தேக்கரண்டி காரத்திற்கேற்ப. தனியா அல்லது மல்லித்தூள் 1/2 தேக்கரண்டி. மிளகுத்தூள் 1 தேக்கரண்டி, வறுவலுக்கு மிளகு முக்கியம். சோம்புத்தூள் 1 தேக்கரண்டி. தாளிக்க: பட்டை 1 துண்டு, கிராம்பு 3, ஏலக்காய் 2, சோம்பு அரை தேக்கரண்டி. செய்முறை விளக்கம்: மட்டனை வேக வைத்தல். மட்டனை நன்றாக கழுவி ஒரு குக்கரில் போட்டு அதனுடன் சிறிது மஞ்சள் தூள், இஞ்சி பூண்டு விழுது, உப்பு மற்றும் அரை கப் தண்ணீர் சேர்த்து 4 முதல் 5 விசில் வரும் வரை வேக வைக்கவும். மட்டன் சாஃப்டாக இருக்க வேண்டும். தாளிப்பு: ஒரு வாணலியில் நல்லெண்ணெய் ஊற்றி சூடானதும் தாளிக்க கொடுத்துள்ள பொருட்களை பட்டை, கிராம்பு, ஏலக்காய், சோம்பு சேர்த்து பொரியவிடவும். வெங்காயம் வதக்குதல். பிறகு நறுக்கிய சின்ன வெங்காயம் மற்றும் கருவேப்பிலை சேர்த்து பொன்னிறமாகும் வரை வதக்கவும். தக்காளி சேர்த்தல். வெங்காயம் வதங்கியதும் தக்காளி சேர்த்து மசியும் வரை வதக்கவும். இதனுடன் மீதமுள்ள இஞ்சி பூண்டு விழுதை சேர்த்து பச்சை வாசனை போக வதக்கவும். மசாலா சேர்த்தல். இப்போது மிளகாய்த்தூள், மல்லித்தூள், சோம்புத்தூள் சேர்த்து லேசாக வதக்கவும். மட்டன் சேர்த்தல். வேக வைத்த மட்டனை வாணலியில் சேர்த்து கிளறவும். மசாலா மட்டனுடன் சேர்ந்து சுண்டி வரும் வரை மிதமான தீயில் வைக்கவும். மிளகுத்தூள். தண்ணீர் வற்றி எண்ணெய் பிரிந்து வரும்போது மிளகுத்தூள் தூவி நன்றாக கிளறி 5 நிமிடம் சிம்மில் வைக்கவும். இறுதியாக மட்டன் நன்கு சுருண்டு சிவந்து வந்தவுடன் மல்லித்தழை தூவி இறக்கவும். சிறுகுறிப்பு: மட்டன் வறுவலுக்கு எப்போதும் சின்ன வெங்காயம் மற்றும் நல்லெண்ணெய் பயன்படுத்துவது ஹோட்டல் சுவையை கொடுக்கும்.